இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி. இது சாக்லேட் ட்ரஃபிள் கேக். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம சாக்லேட்டால் தான் ஃப்ரோஸ்டிங் பண்ணியிருக்கோம். இது சூப்பர் டேஸ்டியான கேக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதோட வெயிட் வந்து 1 kg + 250 grams வரும். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு அரிப்பில் 1 கப்பு மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரிச்செடுக்கலாம். இந்த 3 முறை அரிச்செடுக்கணும், அல்லது ஒரு முறை அரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை, 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கோம். பட்டர் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணால் போதும். இதை வந்து நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ணலாம். இது கொஞ்சம் பதஞ்சு வரும்போது இதில் வந்து 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் வந்து 3 அல்லது 4 ஷிஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது 3 to 4 minutes நல்லா ஹை இதில் வச்சு பீட் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும், நல்லா ஒயிட் கலரில் வரும். இப்போ இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் வந்து 1/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக பீட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆனதும் 1/4 கப்பு பால் சேர்த்து கொடுக்கலாம். அதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட்ரு ஆஃப் பண்ணிடணும். இனி நம்ம பீட்ரு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம அரிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து கலந்து விடக்கூடாது. ரொம்ப ஸ்லோ ஃபோல்டிங் மெத்தடில் தான் பண்ணணும். நம்ம ஃபாஸ்ட்டாக கலந்தோன்னா இந்த மாவு வந்து அப்படியே பொங்கி வந்த மாவு தாந்துடும். அப்போ நம்மளோட கேக்கும் வந்து ஹார்டாயிரும். ஸோ இந்த ஃபோல்டிங் மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எல்லா மாவுமே நம்ம கலந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்டில் வச்சு ஒரு முறை கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை வந்து ஒரு 8 inch பேனில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். நம்ம பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்க பேனில் இந்த மாவை ஆட் பண்ணி கொடுத்துட்டு 2-3 முறை நல்லா டேப் பண்ணணும். அப்போ ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும். இது 180 degree சென்டிகிரேட் ப்ரீஹீட்டட் ஓவனில் 35 to 40 minutes பேக் பண்ணி எடுக்கணும். இது ஸ்டவ் டாப்லேயும் பேக் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து இப்போ பேக் ஆகிடுச்சு. இது நல்லா ஆற விடணும். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணலாம். இப்போ 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா சாஃப்ட் பீக்ஸ் ஆகுறது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கலாம். இதில் இப்போ வந்து மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணி கொடுக்கணும். இது 1/2 கப்பு டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறுனதும் இந்த க்ரீமில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதையும் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணணும். இப்போ இந்த சாக்லேட் எல்லாமே க்ரீமோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிரும். இந்த க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு. இதை வந்து இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. 3 ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து 1/4 கப்பு சுகர் ப்ளஸ் 3/4 கப்பு வாட்டர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சு எடுத்தது. இதை வந்து கேக்கு நல்லா வெட் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து பைப்பிங் பேக்கில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ரோஸ்டிங் பண்ண முடியும். உங்களுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருந்தால் அப்படியும் பண்ணலாம். ஒரு பேலட் நைஃப் வச்சு இதை வந்து ஸ்மூதன் பண்ணி கொடுக்கலாம். ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செகண்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். இதுலையும் சுகர் சிரப் அப்ளை பண்ணி நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு பேலட் நைஃப் வச்சு இதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம கிரேட்டட் சாக்லேட்ஸோ அல்லது நட்ஸோ ஆட் பண்ணி கொடுக்கலாம். சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு அது தேவையில்லை, ஏன்னா க்ரீம்லேயே நம்ம அதிகமாக சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனல் லேயர் கேக் வச்சு கொடுத்துட்டு அதையும் வெயிட் பண்ணி கொடுக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக சைடும் டாப்பும் க்ரீம் வச்சு கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து க்ரம் கோட்டிங் பண்ணிவிட்டு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரோஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரோஸ்டிங் பண்ணியாச்சு. சைட்ஸு எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுக்கணும். பேலட் நைஃபோட எட்ஜ் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுத்து எடுக்கணும். இந்த கேக் இப்போ 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து
சாக்லேட் கனாஷ் வச்சு கவர் பண்ணணும். இப்போ சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே ஒரு பவுல் வச்சு அதில் 3/4 கப்பு கிரேட்டட் சாக்லேட் ஆட் பண்ணி கொடுக்குறோம். டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் 5 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதை லைட்டாக ஆற விடணும். இப்போ நம்ம கேக்கை வந்து வெளியே எடுத்து ஒரு ட்ரே மேலே வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இந்த கனாஷ் வந்து லைட்டாக ஒரு சூடு இருக்கணும். நல்லா ஆறிட்டாலும் இது ரொம்ப திக்காயிரும், நமக்கு வந்து நல்லா மிரர் கிளேஸ் கிடைக்காது. இப்போ கேக்கு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த சாக்லேட் கனாஷ் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற க்ரீமை வந்து போர்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து சாக்லேட் கனாஷ் வச்சு பார்டர் வரைஞ்சி கொடுக்கலாம். இந்த பார்டர் கனாஷ்க்கு வந்து 1/2 கப்பு டார்க் சாக்லேட்டு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி இது திக்கானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி ஸ்டார் நோசல் வச்சு தான் இந்த பார்டர் வரைஞ்சிருக்கோம். இப்போ டாப்லையும் அதே பார்டர் தான் நம்ம வரைஞ்சி கொடுக்குறோம். இது வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கேக்கு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த சாக்லேட் வந்து அதிகமாக இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதோட டேஸ்ட் வந்து டெலிஷியஸாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் சாக்லேட் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸான கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பொறுமையோடு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.